நாம் தினமும் காலையில் எழுந்திரிச்ச உடனே ஆஃபீஸ் பிஸ்னஸ் வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்கோம். கடுமையாக உழைக்கிறோம். ரத்தம் சிந்தி வியர்வை சிந்தி உழைக்கிறோம். ஆனால் மாதம் முடிஞ்சால் கையில் காசு நிற்க மாட்டேங்குது. ஏன் இப்படி நாம் ஏழையாகவே இருக்கணுமா? பணக்காரர்களாக ஆக முடியாதா? இந்த கேள்விக்கு என்கிட்ட ஒரு சூப்பர் பதில் இருக்குது. ஏன்னா நான் இன்னைக்கு சொல்ல போகிற இந்த ரகசியங்கள் பணக்காரர்கள் மட்டுமே பயன்படுத்தும் விஷயங்கள். நீங்கள் இதை கவனித்து உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்த ஆரம்பித்தா பணக்காரராவதை யாராலும் தடுக்க முடியாது. பிரபஞ்சமே உங்களுக்கு வழிகாட்டும். சரி, அந்த ரகசியம் என்னன்னு பார்க்கலாமா? உங்களுடைய எண்ணங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கை. நம்ம ஒரு விஷயம் நல்லா நடக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் ஐயோ, அது நடக்குமா நடக்காதோ அப்படிங்கிற பயத்தோடையே இருக்கும். உதாரணத்திற்கு, 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க. மனசுக்குள்ள நம்மளால் முடியுமா, அவ்வளவு காசு கிடைக்காது அப்படின்னு எதிர்மறை எண்ணங்களை நீங்களே விதைக்கிறீங்க. பிரபஞ்சம் எப்பொழுதுமே உங்களுடைய எண்ணங்களுக்கு தான் பதில் சொல்லும். உங்களுடைய எண்ணம் நேர்மையாக இருந்தால் நேர்மறை விஷயங்கள் நடக்கும். எதிர்மறையாக இருந்தால் எதிர்மறை விஷயங்கள் தான் நடக்கும். பணம் ஈஸியாக என் வாழ்க்கைக்குள் வரும். நான் ஒரு பணக்காரனாக இருக்கிறேன். இப்படி ஒரு நேர்மையாக பேச ஆரம்பிங்க. உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு இது பழகிவிடும். பிரபஞ்சம் உங்களுடைய எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி பணத்துக்கான வழிகளை உருவாக்கி தரும். பணத்தை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். பணம்னா என்னன்னு நம்ம நினைக்கிறோம். பணம் ஒரு அழுக்கு. பணம் தீமையானது. பணக்காரங்க எல்லோரும் மோசமானவங்க. இப்படிப்பட்ட தவறான எண்ணங்களை நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம். உண்மையில் பணம் என்பது ஒரு சக்தி. அது நம்ம வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கான ஒரு கருவி. பணத்தை ஒரு நண்பனா, ஒரு நல்ல சக்தியாக பார்க்க ஆரம்பிங்க. உங்ககிட்ட இருக்கிற பணத்திற்கு நன்றி சொல்லுங்க. நான் பணத்தை நேசிக்கிறேன். பணமும் என்னை நேசிக்கிறது. பணம் எப்பொழுதும் என் கையில் இருக்கிறது. இப்படி பேசுங்க. இது உங்கள் மனநிலையை மாற்றி பணத்தை ஈர்க்கும் ஒரு காந்தமாக உங்களை மாற்றும். பணக்காரர்களைப் போல செயல்பட ஆரம்பிங்கள். நீங்கள் என்னவாக ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதற்கு ஏற்ற மாதிரி இப்போவே வாழ ஆரம்பிங்க. உதாரணத்திற்கு, நீங்கள் ஒரு பிஸ்னஸ்மேனாக ஆகணும்னு நினைக்கிறீங்க. இப்போவே ஒரு பிஸ்னஸ்மேன் போல யோசிக்க ஆரம்பிங்க. உங்கள் நேரம் எப்படி போகுதுன்னு பாருங்க. எந்த விஷயம் உங்களுக்கு வருமானம் தரும் என்பதை யோசிங்க. பணம் முதலீடு செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். பங்கு சந்தை, மியூச்சுவல் ஃபண்ட், ரியல் எஸ்டேட், எதில் உங்களுக்கு ஆர்வம் இருக்கோ அது பற்றி கற்றுக்குங்க. ஆரம்பிங்க. வருமானத்தை பெருக்குங்க, செலவுகள் அல்ல. இந்த மாதம் அதிகமாக சம்பாதிச்சிட்டேன், ஒரு புது ஃபோன் வாங்கலாம்னு நினைக்காம அந்த பணத்தை எப்படி இன்னும் பெருக்கலாம்னு யோசிங்க. பணக்காரர்களுடைய பயோகிராஃபி புத்தகங்களை படிங்க. அவங்க எப்படி இந்த நிலைக்கு வந்தாங்க, என்னென்ன தவறுகள் பண்ணாங்க, இதை எப்படி சரி செஞ்சாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். நன்றி உணர்வோடு இருங்கள். உங்ககிட்ட என்னென்ன இருக்கோ அதுக்கு முதல்ல நன்றி சொல்லுங்க. உங்ககிட்ட இருக்கிற பணம், வீடு, குடும்பம், வேலை, ஆரோக்கியம் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்க. நீங்கள் நன்றி சொல்லும்போது எனக்கு இது இருக்குது, அதனால் நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு பிரபஞ்சத்திற்கு ஒரு நேர்மறை செய்தியை அனுப்புகிறீங்க. அப்போது பிரபஞ்சம் அதை விட அதிகமாக உங்களுக்கு தரணும்னு நினைக்கும். ஒரு சின்ன டைரி எடுத்துக்கோங்க. தினமும் உங்களுக்கு கிடைச்ச நல்ல விஷயங்களை அதில் எழுதுங்க. எனக்கு 10,000 ரூபாய் கிடைச்சதற்கு நன்றி. எனக்கு இந்த நல்ல நண்பர்கள் கிடைத்ததற்கு நன்றி அப்படின்னு எழுதுங்க. இது உங்களுக்கு ஒரு நேர்மறை அதிர்வை உருவாக்கும். நண்பர்களே, இப்போது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட இந்த ரகசியங்கள் எல்லாமே பணக்காரர்கள் பயன்படுத்தும் விஷயங்கள். இதுவெல்லாம் பெரிய மந்திரமோ மாயமோ கிடையாது. இது உங்களுடைய மனநிலையை மாற்றி உங்கள் வாழ்க்கையில் பணத்தை ஈர்க்கும் ஒரு சக்தி வாய்ந்த வழி. நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறதை விட புத்திசாலித்தனமாக வேலை செய்ய ஆரம்பிங்க. உங்கள் எண்ணங்களை மாற்றுங்க. பிரபஞ்சம் தானாகவே உங்களுக்கு வழிகாட்டும். அன்பு நண்பரே, உங்களுடைய விருப்பம் என்ன? உங்களுடைய கனவு என்ன? நீங்கள் பணக்காரராக வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா? எல்லோரும் கனவு காண்கிறார்கள். அதை கனவு மட்டுமே என்று விட்டு விடுகிறார்கள்.
சிலர் அதனை அடைய முயற்சி செய்கிறார்கள். நான் இன்று உங்களுக்கு பணக்காரராக உதவும் ஒரு கதையை சொல்லப் போகிறேன். ஒரு கிராமத்தில் 2 நண்பர்கள் இருந்தார்கள். ஒருவர் பெயர் ராஜன், இன்னொரு பெயர் சங்கர். இருவரும் மிகவும் வறுமையில் இருந்தார்கள். தினமும் வேலைக்கு சென்று கிடைத்த கூலி வைத்து வாழ்க்கை நடத்தி வந்தார்கள். ஒரு நாள் ராஜன் சங்கரிடம், நண்பா, எப்படியாவது இந்த வறுமையிலிருந்து வெளியேற வர வேண்டும். எனக்கு பணக்காரனாக வேண்டும் என்று ஆசை என்று கூறினான். சங்கர் சிரித்துக்கொண்டே, நீயும் நானும் ஒரே படகில்தான் இருக்கிறோம், அதற்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று கூறினான். அன்று இரவு ராஜன் பசியுடன் இருந்தான். அப்பொழுது அவன் வீட்டில் ஒரு எலி வந்தது. அதை விரட்ட ராஜன் எறிந்த கல் அவன் வீட்டின் ஒரு மூலையில் இருந்த பானையை உடைத்துவிட்டது. அந்த பானைக்குள் ஒரு தங்க நாணயம் இருந்தது. மறுநாள் காலையில் ராஜன் அந்த தங்க நாணயத்தை எடுத்துக்கொண்டு கிராம தலைவரிடம் சென்றான். அவரிடம், தலைவரே, இந்த தங்க நாணயம் எனக்கு கிடைத்தது, இதை வைத்து நான் என்ன செய்வது என்று கேட்டான். கிராம தலைவர் சிரித்துக்கொண்டு, இந்த தங்க நாணயத்தை வைத்து நீ என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். அதை வைத்து சந்தைக்கு சென்று ஒரு முட்டை வாங்கு என்று கூறினார். ராஜன் குழப்பத்துடன், ஒரு முட்டைதானா, அதற்கு எதுக்கு இந்த தங்க நாணயம் என்று கேட்டான். கிராமத் தலைவர், முதலில் நான் சொன்னதை செய், பிறகு நான் உனக்கு காரணம் சொல்கிறேன் என்று கூறினார். ராஜன் சந்தைக்கு சென்று ஒரு முட்டை வாங்கினான். அதை எடுத்துக்கொண்டு மீண்டும் கிராம தலைவரிடம் சென்றான். கிராம தலைவர், இப்பொழுது அந்த முட்டையை ஒரு கோழிக்கு அடைக்காத்து அதிலிருந்து ஒரு கோழி குஞ்சு உருவாக்கு என்று கூறினார். ராஜன் அவ்வாறே செய்தான். அந்த ஒரு முட்டையிலிருந்து ஒரு கோழி குஞ்சு வந்தது. அதை வளர்த்து பெரிய கோழி ஆக்கினான். அந்த கோழி தினமும் முட்டையிட்டது. ராஜன் அந்த முட்டையை சந்தையில் விற்றான். அந்த கோழி பண்ணை பெரிதாக வளர்ந்தது. அவன் நண்பன் சங்கர் இன்னும் அதே வறுமையில் இருந்தான். ஒரு நாள் ராஜன் சங்கரை பார்க்க சென்றான். அவனிடம், நண்பா, நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன், என்னுடன் வா என்று அழைத்தான். ராஜன் சங்கரை அழைத்து சென்று தன் கோழி பண்ணையை காட்டினான். ராஜன், நான் பணக்காரனாக பயனுள்ள ஒரு திட்டத்தை கிராம தலைவர் மூலம் தெரிந்து கொண்டேன். அதுதான் நான் இன்று பணக்காரனாக காரணம். என்னுடைய விருப்பம் பணக்காரனாக வேண்டும் என்பது. உனது விருப்பம் என்ன? அதை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று உனக்கு தெரியுமா? ஒருவர் பணக்காரர் ஆவதற்கு நிறைய பணம் தேவையில்லை. ஒரு சிறிய திட்டமும் அதற்கான உழைப்பும், அதை குறித்து ஒரு வழிகாட்டியும் தேவை. இதுதான் ஒருவரை பணக்காரர் ஆக்குகிறது. நீயும் உன்னுடைய வாழ்க்கையில் இதை செய்ய விரும்பினால் என்னுடன் வா, நான் உனக்கு உதவுகிறேன் என்று கூறினான். சங்கர் தன் நண்பனின் பேச்சை கேட்டு தன் வாழ்க்கை முறையை மாற்றிக்கொண்டான். நீங்களும் பணக்காரர் ஆகலாம். இந்த கதையில் மைய கருத்து இதுதான். நீங்கள் பணக்காரர் ஆக வேண்டும் என விரும்பினால் அதற்கான முயற்சியில் ஈடுபடுங்கள். உங்களுக்கு உதவ ஒருவர் வழிகாட்டியாக இருப்பார். உங்கள் உழைப்பால் நீங்கள் நிச்சயம் பணக்காரர் ஆகலாம். உங்கள் கனவு நிறைவேற வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இதே போல் மேலும் பல வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.